குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ். மொத்தம் நமக்கு 10 ப்ரோக்ராம் இருக்குது. இது 10ம் படிக்கலாம், இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 5 ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்ம் ஒன்று தான் எழுத போகிறோம். அதனால் மெயினாக எது படித்தா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 4, லாஸ்ட் 1 மொத்தம் 5. இதை 5 படித்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். மற்றதை படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இப்போதைக்கு ஒரு 5 மட்டும் தான் நம்ம கணக்கில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன், கால்குலேட் ஃபேக்டோரியல். ஃபேக்டோரியல் எப்படி யூஸ் பண்ணுறது? புக்கில் உள்ள ப்ரோக்ராமே எல்லாமே கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் அதில் சில ப்ரோக்ராமில் சில சேஞ்சஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் எப்படி ரன் ஆகுது, என்ன காரணம்னு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு படித்தோம்னா நல்லாயிருக்கும். அப்படியே ப்ரோக்ராமை மனப்பாடம் பண்ணி எழுதுறதை விட ஃபுல்லாக என்ன பண்ணினேன், எப்படி வருது ரன் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளே சொந்தமாக ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிச்சிக்கலாம். அதுக்காக தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டோரியல் அப்படின்னா, இப்போ 5க்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா 1 × 2 × 3 × 4 × 5 அப்படின்னு போட்டால் என்ன ஆன்சர் வருமோ அதுதான். ஸோ அப்போ எனக்கு என்ன நம்பர் கொடுத்தா அது 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ நான் 5ன்னு கொடுத்தா எனக்கு 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். அதனால தான் இங்கே 1 அப்படின்னு நான் கொடுத்துருக்கோம். ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு நம் ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் என்ட்ரைய நம்பர். இது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு இன்புட் வாங்கிக்கும். நீங்கள் என்ன வேணாலும் நம்பர் கொடுக்கலாம். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி 5 அப்படின்னா கொடுக்குறேன் அப்படின்னா எடுத்துக்கும். இது ஆல்ரெடி தியரியிலே நம்ம படிச்சிருப்போம். இன்ட்டு இன்புட் அப்படின்னு எது கொடுக்குறோம்? ஜஸ்ட்டு வெறும் இன்புட் அப்படின்னு கொடுத்தால் வாங்குகிற எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்ட்டு அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ 5ங்கிற நம்பர் போய் நம்மள ஸ்டோர் ஆகிடும். ஃபேக்டரோட ஸ்டார்டிங் வேல்யூ 1 அப்படின்னு கொடுத்துட்டோம். ஏன்னா ஃபேக்டருக்கு எப்பவுமே ஸ்டார்டிங் வேல்யூ 1 அப்படின்னு தான் கொடுத்துக்கிறேன். அதுக்காக ஃபார் ஐ இன் ரேஞ்ச், ஐயோட ரேஞ்ச் என்ன பண்ணுறோம், 1லேருந்து ஆரம்பித்து நம்மளை என்ன கொடுக்குறோமோ +1. இது ஏன் என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம ஃபார் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபாரில் உள்ள பைத்தானில் ஸ்டார்டிங் நம்பர் பிரச்சனை இல்லை, எண்டு நம்பர் என்ன கொடுக்குறோமோ அதுக்கு மொதல் நம்பரோட நின்று போயிடும். இப்போ 5 கொடுத்தா 4 வரைக்கும் தான் கணக்கில் எடுத்துக்கும், 10 கொடுத்தா 9 வரைக்கும் தான் கணக்கில் எடுத்துக்கும். அப்போ நான் இப்போ 5க்கு கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல 5 கொடுத்தா 4 வரைக்கும் மட்டும் தான் கணக்கில் வரும். அப்போ 5 வேணும் அப்படின்னா இங்கே 6ன்னு வந்தாகணும். அப்போ நான் என்ன இன்புட் கொடுக்குறேனோ அதோட ஒரு நம்பர் அதிகமாக இருக்கணும். இப்போ நான் 10 கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல 11 வரணும். அதனால் நம் +1 அப்படின்னு கொடுத்துட்டோம். அப்போ ஸ்டார்டிங் 1, இந்த இடத்துல 6ன்னு வந்துடுமா? அப்போ எத்தனை டைம்ஸ் ரன் ஆகும்னா 1லேருந்து 5 வரைக்கும் அப்படின்னு 5 டைம்ஸ் ரன் ஆகும். இப்போ ரன் பண்ணுறப்ப என்ன பண்ண போகிறோம், ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட், ஏற்கனவே ஃபேக்டில் 1 இருக்கா, 1 × I. ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு 1ன்னு வருமா, 1 × 1 அப்படின்னு ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ 2ஆக மாறுமா, மாறுறப்ப 1 × 2 அப்படின்னு வந்துடும். 1 × 2 2ன்னு ஃபேக்டர் வேல்யூ, 2 × 3 6ன்னு வந்துடும். 6 × 4 24, 24 × 5 120 அப்படின்னு ஸ்டோர் ஆகிடும். ஸோ லூப் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா ஃபேக்டோரியல் ஆஃப் நம்மளோட வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்கோம், இஸ் ஃபேக்ட் அப்படின்னு போட்டு 120 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் தான் ரன் ஆகும். இதனால் ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் வேல்யூ 1, எண்டு வேல்யூ நம்ம என்ன வாங்குகிறோமோ +1, அதை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்ட்டு I அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபார் எங்கே இருக்கோ அதுலேருந்து இன்டென்டேஷன் விட்டு தான் கரெக்டாக ஃபேக்ட் அப்படின்னு வரணும். இந்த பிரிண்ட்டுங்கிறது ஃபாருக்கு நேராக வரணும். இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் தப்பாக போயிடும். ஓகே, இதில் சிங்கிள் கோட்ஸோ இல்லை டபுள் கோட்ஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணிங்க, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ரன் பண்ணுறதுக்கு F5 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். வந்துடுச்சா, என்டர் நம்பர் 5 அப்படின்னு கொடுக்குறோம். அவுட்புட் த ஃபேக்டோரியல் ஆஃப் 5 இஸ் 120 அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இப்போ இதில் செகண்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம்லேயே 2 இருக்கும்ல, அதில் உள்ள செகண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு சீரீஸ் டெவலப் பண்ண சொல்கிறோம். அது என்ன சார் சீரீஸ் டெவலப் பண்ணுறோம், இந்த இதிலே இருக்கா, 1ல் B அப்படின்னு கொடுத்து 1/1 / 1, 2/2 / 2, 3/3 அப்படின்னு கொடுத்துட்டோம். அப்போ இந்த 3 இங்கேயும் 3 இங்கேயும் 3, அப்போ 3 ஒரே வேல்யூ தான் வருது அப்படின்னா ஒரே வேரியபிள் அப்படின்னு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ஐயோட வேல்யூ 1னா 1/1 / 1, அப்போ I/I / I அப்படின்னு வரும் நமக்கு. 2ஓட வேல்யூ ஐயோட வேல்யூ 2ன்னு வச்சா 2/2 / 2ங்கிறப்ப I/I / 2I அப்படின்னு வந்துடும். ஸோ இதே மெத்தடில் தான் இந்த ப்ரோக்ராமும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் வாங்கிக்கிறோம், எப்பயும் போல அதே இன்ட்டு இன்புட் ஆஃப். இந்த இடத்துல 3 அப்படின்னு நான் வாங்குகிறேன். ஏன் S = 0ன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா சம் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே Sக்கு பதிலாக சம்முன்னு வேணாலும் கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங் வேல்யூ 0, ஏன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிச்சி ஸ்டோர் பண்ணுறப்போ 0 இருந்தால் தான் நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது, 0ல் போய் ஸ்டோர் ஆகிக்கும். ஃபார் I இன் ரேஞ்ச் 1, n + I நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இப்போ 5ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா 5 + 1 6, அப்போ 1லேருந்து 5 வரைக்கும் ரன் ஆகும்.
அப்போ ஐயோட வேல்யூ 1ன்னு வந்தாலும் இங்கே ஃபார்முலா என்ன ஆகும்? 1 இன்ட்டு அப்படின்னா பவர் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பவர் அப்படின்னு கொடுக்குறது பதிலாக இன்ட்டுன்னு கொடுக்கலாம். அப்போ 1 பவர் 1 டிவைடட் பை 1. அப்புறம் 2 வரப்போ 2 பவர் 2 டிவைடட் பை 2, 3 பவர் 3 டிவைடட் பை 3 இப்படின்னே வரும். இந்த வேல்யூ எல்லாம் ஏல போயிட்டுருக்கும். அந்த வேல்யூவோட ஏல வர வேல்யூவோட எஸ் ஆட் பண்ணுறோம். எஸ் ஃபஸ்ட்டு 0 இருக்கும். அப்போ ஒவ்வொரு நம்பரை ஆட் பண்ணி எஸ்லேயே ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது 1லேருந்து 5 வரைக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் டோட்டல் வேல்யூ எதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்குன்னா எஸ்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை நான் பிரிண்ட் பண்ண சொல்லிட்டேன். ஓகே, ஜஸ்ட் இதையும் ரன் பண்ணி பார்ப்போமா? 4 அப்படின்னு நான் கொடுக்குறேன், 76 அப்படின்னு வரும். அப்போ என்ன வந்திருக்குன்னா 1 பவர் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 2 பவர் 2 டிவைடட் பை 2, 3 பவர் 3 டிவைடட் பை 3, 4 பவர் 4 டிவைடட் பை 4. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 76 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டுலேயே உள்ள ரெண்டாவது ப்ரோக்ராம். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். செகண்ட் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னா ஆட் ஈவன் கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் நம்பர் இல்லைனா ஈவன் நம்பர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஆட் நம்பர் ஈவன் நம்பர் எங்கே இருக்குது? இது இருக்கா? செகண்ட் ப்ரோக்ராம் புக்கில் கொடுத்துருப்பான். ஆட் ஈவன் அப்படின்னு, வெதர் த நம்பர் இஸ் ஆட் ஆர் ஈவன் அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இருக்குது ப்ரோக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு டெஃப் அப்படின்னு கொடுக்குறோம். டெஃப் அப்படின்னா டெஃபினேஷனுங்கிறது, அதாவது ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு கீவேர்டு டெஃப் அப்படின்னு கொடுப்போம். இப்போ நான் ஆட் ஈவன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை ரெடி பண்ண போகிறேன். டெஃப் ஆட் ஈவன் ஸ்பேஸ் விடக்கூடாது, வேணால் நடுவில் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபங்க்ஷன் நேம். இங்கே ஆட் ஈவன் தான் நேம் கொடுக்கணுமா? அப்போல்லாம் எந்த ரூல்ஸும் இல்லை, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ப்ராக்கெட்டில் ஏ அப்படின்னு கொடுக்குறோம். நான் வாங்க போகிற வேல்யூ. ஓகே, அப்படி நான் வாங்குகிற வேல்யூவை அந்த ஏவை %2 மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஏ %2 W = 0 இருந்துச்சுனால் அப்போ நான் அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணுவேன். ரிமைண்டர் 0 வந்தால் அது ஈவன், இல்லைனா ஆட் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம் = இன்ட் இன்புட் ஆஃப் என்டர். நீ ஒரு நம்பர் இன்புட் வாங்குகிற, அந்த நம்பர் நம்மளில் போய் ஸ்டோர் ஆகிடுது. த கிவன் நம்பர் இஸ் ஆட் ஈவன் ப்ராக்கெட்டில் நம். அப்போ நான் இப்போ இந்த இடத்துல 5ன்னு கொடுத்தால் ஆட் ஈவன் 5 அப்படின்னு எடுத்துக்கும். ஆட் ஈவன் எங்கேயாவது ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு தேடும். இதோ மேலே இருக்கா? அப்போ நம்மளில் உள்ள 5 போய் ஏல ஸ்டோர் ஆகிடும். 5 %2 W = 0 செக் பண்ணும். 5ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 0 வராது, ரிமைண்டர் 1ன்னு வரும். அப்போ ஆட் அப்படின்னு வந்துடும். என்ன ஆகிடும்? ஆட் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். இதே நான் 4 அப்படின்னு அனுப்புகிறேன் அப்படின்னா ஏவோட வேல்யூ 4 %2 4ஐ 2ஆல் டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 0 தான் வரும். அப்போ ஈவன் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் ப்ரோக்ராம். 5ன்னு கொடுக்குறோம், ஆட் அப்படின்னு வந்துடுச்சு. இதுவே 6ன்னு கொடுத்தா ஈவன் அப்படின்னு வந்துடும். ஸோ இதுதான் ஆட் ஈவன் அப்படிங்கிறதுக்காக ப்ரோக்ராம். இது செகண்ட் லெவலில் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். ஓகேவா? இதே செகண்ட் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. அது என்ன? செகண்ட் ப்ரோக்ராம் இந்த இருக்கா? ரிவர்ஸ் த ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுப்பான். ரிவர்ஸ் த ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட் வாங்கி ரிவர்ஸ். அவன் எக்ஸாம்பிள் சொல்கிறது வெல் அப்படின்னு கொடுத்தா WELன்னு கொடுத்தா LEW அப்படின்னு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி. இதை எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது இருக்கா? அதே ஃபங்க்ஷன் தான். இங்கேயும் டெஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். ரிவர்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். இங்கே ரிவர்ஸ் தான் பேர் கொடுக்கணுமா? அப்போல்லாம் எந்த ரூல்ஸும் இல்லை, என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கலாம். str1 அப்படின்னு ஒரு பேர் க்ரியேட் பண்ணிக்கிறோம். str2 = சிங்கிள் கோட்ஸ் 2 தடவை கொடுத்துருக்கோம். என்னென்னா இது எம்டியாக க்ரியேட் பண்ணுறோம். அப்போ str2ல் எதுவுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லிக்கிறோம். ஃபார் I in str1, str1ல் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அதை எடுத்துக்கிறோம், ஸ்டோர் பண்ணிடுறோம். ஒவ்வொரு லெட்டராக எடுக்கிறோம். I + str2, str2ல் என்ன இருந்துச்சோ அதோட ஒவ்வொரு லெட்டரை ஆட் பண்ணிக்கிட்டே வா அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இது ஃபங்க்ஷன் ஓவர். வேர்டு இன்புட்டு இன்ட்ரெஸ்டிங். அப்போ என்ன ஆகிடும்? இந்த இடத்துல இன்புட்டுன்னு கொடுக்கவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னா நம்ம வாங்க போகிறது ஸ்ட்ரிங்கு தான் வாங்க போகிறோம். டிஃபால்ட்டாக இன்புட்டுன்னு கொடுத்தாலே அது என்ன ஆகிடும்? எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் கணக்கில் எடுத்துக்கும். ஸோ அப்போ ஒரு நேம் கொடுக்குறோன்னா அது ஸ்ட்ரிங் அப்படியே போய் ஸ்டோர் ஆகிடும் வேர்டில். அதை என்ன பண்ணுறோம்? ரிவர்ஸ்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் வேர்டு. அப்போ என்ன ஆகிடுவாங்க? நம்ம கொடுக்குற வேர்டை ரிவர்ஸ் எங்கே இருக்குன்னு ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு தேடும். இந்த ஒரு ஃபங்க்ஷன். இப்போ WELன்னு கொடுத்தா இந்த WEL இங்கே வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸ்ட்ரிங் டு எம்டி ஆகிடும். அப்போ ஒவ்வொரு லெட்டராக எடுத்து என்ன ஆகிடும்? str2ல் போய் ஸ்டோர் ஆகிட்டே இருந்துகிட்ருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இது ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக உள்ளது.
WEL அப்படின்னு கொடுத்தாச்சு. LEWன்னு வருதா? ஸோ ஏன்னா அங்கே நம்ம ஸ்டோர் பண்ணுறப்ப ஃபார் ஐன்னு கொடுத்துருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு இது L தானே இருந்துச்சு, அதை ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டோர் பண்ணுறப்ப இதில் வந்துடும். ஸோ இதில் பார்த்தா தெரியும், ஃபஸ்ட்டு இங்கே ஐ தானே கொடுத்துருக்கோம். WL L எடுத்துக்கும், அப்புறம் E எடுத்துக்கும், அப்புறமா தான் W, அந்த ரிவர்ஸில் தான் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த 2 ப்ரோக்ராம் கொஞ்சம் மெயினாக பார்த்துக்குங்க. தேங்க்யூ.